கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, துதியும் தீர்க்க தரிசனம் நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனுதினமும் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. 18ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் நமக்கு எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கவோ எதை பத்தி சொல்றாரோ அப்போ நம்ம மறுபடியுமாக உங்களை அந்த நிகழ்ச்சியிலே நான் சந்திக்கிறேன். இப்பொழுதும் நாம் சிறு ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வருகிற தேவனாகிய கர்த்தாவே, ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலிருந்து கர்த்தாவே எங்களோடு இருந்து இந்த காரியத்தை வாய்க்க செய்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்துகிறார் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமாண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை குறித்து நீர் சாட்சி சொல்லியிருக்கிறீரப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே அப்பா, பிதா மகிமைப்படும்படியாக, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எல்லா நற்காரியங்களும் நீர் நடப்பிக்கும்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளுக்கும் தேவையான வார்த்தையை நீர் தந்து எங்களை பலப்படுத்தி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எங்களுக்கு உண்டு பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். முதல் பாடலாக ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, பெர்க்மன் ஐயா பாடல். ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம கர்த்தருக்கு நன்றி செலுத்த மறவாதிருக்க வேண்டும். ஏன்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு நேர்த்தியாய் செய்து வருகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த 6 நாட்களும் கிருபையாய் நடத்தி வந்த தேவனுக்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்தி, நாளை தினம் ஓய்வு நாள் இல்லையா, அந்த ஓய்வு நாளையும் பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி ஒத்தாசை செய்ய முடியாது கெஞ்சி கொண்டாடுவோம். இப்பொழுது இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களாமே மணிமுடி சூட்டுகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார்,
நம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றென்றும் கோபம் கொள்ளார். குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. ஆமென். குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல், தகப்பன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அவரது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது, அவரது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றிவிட்டார் நம் குற்றத்தை. கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றிவிட்டார் நம் குற்றங்களை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு பண்ணுகிறீரே கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அடுத்த பாடல், மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். நன்றி பாடல்களையே ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்ப நம்ம ஆண்டவருக்கு அதிகமா நன்றி செலுத்தணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒரு கூட்டு ஜபத்துல, ஆன்லைன் கூட்டு ஜபத்துல கலந்து கொள்ளும் பொழுது தினமும் அந்த ஆவிக்குரிய தாயார் அந்த அதாவது அந்த பாஸ்டர் அம்மா கேட்பாங்க, சாட்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ அதுல ஒரு சகோதரி நான் தினமும் பார்க்குறேன்,
அடியேனுக்கு ஒரு சாட்சி தந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அடியேனை ஒரு சாட்சியாய் பயன்படுத்தின தேவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி இவங்க நன்றி செலுத்துறாங்களே, டெய்லி சாட்சி சொல்றாங்களே, எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அவங்க டெய்லி சொல்ற சாட்சி அதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எல்லாமே அற்புதம், அதிசயம் தான். ஆனா சில காரியங்கள் வந்து நம்ம சில காரியங்களுக்கு தான் வந்து நம்ம நன்றி செலுத்துவோம் இல்லையா? ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அடியேனை இந்த நாளிலும் ஜீவனோடு காத்து, எனக்கு தேவையான அத்தியாவசியத்தை எல்லாம் என் தேவன் சந்திக்கிறார், என்னை சமாதானத்தோடு காத்து வருகிறார்ன்னு சொல்லி, தினமும் வந்து இத ஒரு சாட்சியா அவங்க சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஆண்டவர் பேரில இருக்கிற அ அன்பை வெளிப்படுத்துது. அவர நம்ம மதிக்கணும், அவரை சரியாய் நம்ம கனம் பண்ணணுன்றதெல்லாம் இத வெளிப்படுத்துது பிரியமானவர்களே. நம்ம கூட இத கற்றுக்கொள்ளலாம். அ தினமும் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார். உலகத்தில எத்தனையோ நாச மோசங்கள் நடக்குது. ஆனாலும் கர்த்தர் நம்மை மட்டுமாக ஜீவனோடு காத்து வருகிறார். இல்லையா? அப்ப நம்ம ஆண்டவருக்கு நிச்சயமா நன்றி சொல்லணும். நம்மை ஒரு நாளும் மறவாமல், நமக்கு வேண்டியதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்து கரெக்ட்டா நாளைக்கு என்ன தேவைன்றத கர்த்தர் இன்னைக்கே நமக்காக தயார் செய்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. அப்படிதான் இந்த பூமியும் உண்டாக்கினார். இல்லையா? நம்மை மனுஷியை பூமியிலே விதைப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அவர்களுக்கு என்ன தேவை என்று எல்லாவற்றையும் அறிந்து அதை அவர்களுக்கு செய்கிறார். முன்னாடியே எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு தான் மனுஷனையே சிருஷ்டித்தார். அப்பனா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. அந்த அன்பை நாம் கனம் பண்ணும் விதமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே.
சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அடுத்த பாடலாக தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை விழுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை பேர் மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவர் தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே.
தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. ஜெயம் பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், என் இரட்சகர் எனக்குள்ளே இதை இவ்வுலகம் அறியும். எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், என் இரட்சகர் எனக்குள்ளே இதை இவ்வுலகம் அறியும். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டான்ஸா. அரண்களை தகர்த்தெறியும் ஆற்றல் எனக்குள்ளே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு என்று விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். அரண்களை தகர்த்தெறியும் ஆற்றல் எனக்குள்ளே, மலைகளை நொறுக்கிடுவேன், பதராக்கி பறக்க செய்வேன்.
ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஜெயம் தருகிறவர் நீர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற சாத்தானை நீர் காலின் கீழே நசுக்கி போட்டு ஜெயம் எடுத்தீரப்பா. எங்கள் தகப்பன் நீர் ஜெயம் பெற்றதினாலே, ஜெயம் எடுத்ததினாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் சாத்தானை எதிர்த்து நின்று ஜெயம் எடுப்போம் என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். பெரியமானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் தமது வார்த்தையின் மூலமாய் நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேரு இந்த செய்தியை பார்க்கறதுக்காக நீங்க உட்காரும்போது யார் எனக்காக யுத்தம் பண்ணுவாங்க, யார் எனக்காக பேசுவாங்க, என் சார்பில் பேசுவாங்க, எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி ஏக்கத்தோட நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்து இருக்கீங்க. கர்த்தர் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? எப்பவுமே நம்ம மற்றவங்களையே சார்ந்து வாழ்ந்து அப்படியே பழகிடுச்சு இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே தேவையில்லையா நமக்கு உதவி செய்ய, நம்மை பாதுகாக்க, நம்மை பலப்படுத்த யாருமே தேவையில்லையா? இப்ப யாரு கொண்டுதான் செய்ய போறாரு பார்க்கலாம் வாங்க. ஏசாயா 41 அதிகாரம் 15 நான் வாசிக்கிறேன். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? அதாவது வாக்குத்தத்தம், தேவன் கொடுக்கிற வார்த்தையை அதை முழுமையாக தியானித்து அறிந்து கொள்ள வேண்டுமானா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னால இருக்க வசனங்களை வாசிக்கணும், அப்புறம் வாக்குத்தத்தை வாசிக்கணும், அடுத்து அதுக்கு பின்னால இதை எல்லாத்தையும் படிச்சாதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்றது நமக்கு புரியும் இல்லையா? இப்ப நம்ம வாசிக்கலாம் 14 அதாவது ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 14 ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நான் ஒரு சிறு பூச்சி புழு, எனக்கு பலன் இல்லை, ஞானம் இல்லை, என்கிட்ட வசதி இல்லை, எனக்கு துணை செய்வார் ஒருவரும் இல்லை, யார் என் பட்சமாய் செல்லுவாங்க, யார் எனக்காக வழக்காடுவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. திரும்ப 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 உங்களுக்கு தீங்கு இழைக்கப்படுகிறதே, உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களே, யார் எனக்காக பரிந்து பேசுவாங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சிறு பூச்சி என்று சொல்லாதே, சிறு கூட்டம் என்று சொல்லாதே. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் மகனே, மகளே. நான் உனக்கு துணை நிற்கிறேன்னா அப்ப எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எதையும் செய்ய வல்லவர் நம்ம பட்சத்துல இருக்கும்போது எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டாம். கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். பிரியமானவர்களே, புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரம் என்று இங்க சொல்றது என்னன்னா, மலை எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் அதை சின்ன குன்றுகளை போல அப்படியே அது பதர்னா என்ன, அந்த நெல் மேல ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த அவுட்டர் கோட், அதை தான் பதர். அதை அப்படி ஊதுனா என்ன ஆகுமா,
அப்படியே பறந்துரும். அந்த மாதிரி உங்களை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரம் போல தனது ஜனங்களை ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக அவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு உங்களுக்கு பலன் கொடுப்பார். உங்களை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் தந்து உங்களை கொண்டே யுத்தத்தை செய்து உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். நம்புங்க. கர்த்தர் சொன்னா நிச்சயமா செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்காக யாரும் வழக்காட வரலேன்னு கவலைப்படாதீங்க. நீங்களே அதை ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுப்பார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? பயப்படக்கூடாது. எந்த காரியத்தை குறித்து நம்ம பயந்தாலும் அது அப்படியே நடக்கும். நம்ம பயப்படக்கூடாது. பயம்தான் அவனுடைய ஆயுதம். நம்மை கொண்டே நமக்கு விரோதமா செய்ய வைக்கிறதுக்கு சாத்தான் உபயோகப்படுத்துகிற ஆயுதம் என்னன்னா, நமக்குள்ளே அவன் வைக்கிற அந்த பயம்தான். அந்த அதனால்தான் ஆண்டவர் பயப்படாத 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 பயப்படாதுன்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு அந்த பயத்தை எல்லாம் கலைந்து போடுங்கள். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்க போகிறார். அந்த எந்திரத்தை உருவாக்கணும் சும்மா அப்படியே ஷோகேஸ்ல வைக்கிறதுக்காக அல்ல. பிரியமானவர்களே, மலைகளை குன்றுகளை எல்லாம் பதருக்கு ஒப்பாக்கி விடுவான் என்று சொல்றார். நீங்க யாரை பார்த்து ஐயோ இவங்க என்ன செய்வாங்களோ, இவங்க என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்களோ, இவங்க எப்படி என் வாழ்க்கையை கொண்டு போக போறாங்களோன்னு சொல்லி மனுஷங்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்னால மலை போல இருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டே வல்லமையாய் நடத்த போகிறார். விசுவாசிங்க, ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. சிறு பூச்சியே, ஆமா ஆண்டவரே, நாங்க அற்பமானவர்கள் ஆண்டவரே, நாங்க எந்த பலனும் இல்லாதவங்க அப்பா. எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நீ தந்த வார்த்தையின்படியே எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியா ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே பலனை பெற்றுக்கொண்டு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள சக்தி வாய்ந்த எந்திரமாய் மாற்றப்பட்டு ஆண்டவரே அவர்களை கொண்டு சாத்தானை வீழ்த்தி ஆண்டவரே நீ ஜெயம் எடுக்க வைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். God bless you.